திரு குமார் அவர்கள்ட்டேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். விஜய் கொள்கை எதிரின்னு பாஜக அடையாளப்படுத்தியிருக்கிறார். சீமான் ஒட்டாதுங்க உங்களுக்கும் எங்களுக்கும் அப்படின்னாலும் கூட ஒரு ஒருதலை காதல் போல் அந்த பக்கம் ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துகிட்டே இருக்கே, என்ன கணக்கு? அதாவது இப்போது தாவேகாவை பொறுத்தவரையில் அது பிறந்த குழந்தை ஒரு வயசு ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அது பிறந்து இளைஞர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டீஷியன்ஸு யாருமே அதில் பாலிட்டிக்ஸ் தெரிஞ்சவங்க யாருமே அந்த டீமில் ஜாஸ்தி இல்லை. அடுத்தபடியாக அன்டெஸ்டட் பார்ட்டி, அவருக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் மக்கள் கூட்டம், மக்கள் ஆதரவு, இளைஞர்கள், பெண்கள், இளம் பெண்கள், கல்லூரி மாணவர்கள், இந்த ஆதரவு அவருக்கு இருக்கும். கண்டிப்பாக 100% இருக்கும். இந்த சூழலில் இந்த தேர்தல் வருகிறது. தேர்தலில் அவர் இப்போது எல்லாரும் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா அவருக்கு ஒரு 8% 10% வாக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கூட்டணின்னு வந்தால், இடையில ஒரு கருத்து நான் நேற்று கூட இங்கே பதிவு செய்திருந்தேன், கூட்டணி வந்தால் அவருக்கு 40 சீட்டோ 50 சீட்டோ கொடுக்கறதுக்கு தயாரான ஒரு களம் ரெடியாகி கொண்டு இருக்கிறது அப்படி என்று ஒரு பேச்சு இருக்கிறது. அப்படி வந்தால் அதில் 40 சீட் இல்லை 50 சீட்டா? ஆமாம், அதுக்கெல்லாம் விலை போகிறவங்க நாங்கள் இல்லை அப்படின்னு அவங்க கூட்டத்திலே அப்படி இல்லைன்னா 10% ஓட்டு வாங்கினா ஒரு 45 லட்சம் ஓட்டு வாங்குவாங்க. அதை வச்சு நாக்கு வலிக்கிறதுக்கா? வார்த்தைகளில் கவனம் இல்லை, கவனம் இது ஒன்று. அந்த ஓட்டு பிரயோஜனம் இல்லைங்கிறத நான் அப்படி சொல்கிறேன். அந்த ஓட்டு கடுமையாக இருக்குது. அந்த ஓட்டு நமக்கு பிரயோஜனம் இல்லாமல், அதனால் என்ன ஒரு 25-30 எம்எல்ஏக்கள் இருந்தால் நீங்கள் எதிரி, உங்களை எதிர்க்க தான் நாங்கள் உருவாயிருக்கோம் அப்படின்னு பாஜகவை சொல்கிற விஜய இவ்வளோ அப்படிலாம் எதுலையுமே சொல்லலையே. எங்கே சொன்னார் அப்படி? கொள்கை எதிரினா என்ன அர்த்தம்? கொள்கை எதிரி பாஜகவுக்கும் திமுகவுக்கும் கொள்கை, அதை விட ஒரு கொள்கை எதிரி வேற யாராவது எங்கேயாவது பார்க்க முடியுமா? பாஜகவும் திமுகவுமே கூட்டணி வச்சிருக்கிறது. காங்கிரஸுக்கும் திமுகவும் அந்த காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பறக்கிறதுக்கெல்லாம் முன்னால் எப்படி இருக்கும்? கீரியும் பாம்புமா தான் இருந்தது. நக்சலைட்டுன்னு சொல்லி முத்திர குத்துவாங்க கம்யூனிஸ்டுகளை. அப்படியெல்லாம் பண்ண கட்சியெல்லாம் கூட்டணியா இல்லையா? கூட்டணி வைக்கிறதுக்கு இதெல்லாம் மறந்து டெம்ப்ளேட் இருக்குங்கிறீங்க. இருக்கு கொள்கை. அதுக்கு இன்னொரு டெர்மினாலஜி இருக்கு. என்ன கொள்கை வேற, தேர்தல் கூட்டணி வேற, அதெல்லாம் இருக்கு. அரசியல்வாதிகள் அதான் சொல்றோம்ல, அரசியல்ல அதெல்லாம் தேர்ந்த கட்சி ஒரு 10 எலெக்ஷனுக்கு அப்புறம் செய்யலாம் சார். இதெல்லாம் நான் ஒரு பொது மனிதனா எலெக்ஷன்ல முதல்ல அரசியல் எதிரி கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அதே எலெக்ஷன்ல கூட்டணி வச்சா பாஜகவுக்கும் அவருக்கும் கவலை. இன்னைக்கு அவரை பார்க்க வர்ற இந்த இளைஞர்கள்லாம் அவர் கூட நிப்பாங்களா? பாஜகவுக்கும் அவருக்கு இருக்க நெருக்கமான கொள்கைகளை நான் முதல்ல சொல்லிடுறேன். நெருக்கம் கண்டிப்பான கொள்கை இருக்கு. அவர் என்ன சொல்றாரு? ஊழலற்ற ஆட்சியை நான் கொடுப்பாங்கிறார். ஊழலற்ற ஆட்சியை நான் தமிழ்நாட்டில் கொண்டு வருவோம், அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவோங்கிறார். மோடியும் அதே வார்த்தையை சொல்கிறார். அது ஒன்று. ரெண்டாவது, மன்னர் ஆட்சிங்கிறார். மன்னர் ஆட்சி தமிழ்நாட்டில் இந்தியாவில் பிரபலமான ஆட்சி. நம்ம மூணாவது ஜென்ரேஷன் நடந்துட்டுருக்கு. இன்னும் எத்தனை ஜென்ரேஷன் அப்படி போதோ தெரியாது. மன்னர் ஆட்சி அதுவும் அதில் வந்துடுது. ஆக இதுதான் இன்றைக்கி தலையாய பிரச்சனை. ஊழல் ஒழிப்பும் மன்னராட்சியும் நான் தடுப்பேன் அப்படிங்கிறது இப்போ விஜயோட டைவர்ஜென்ஸ் ஆஃப் வியூஸை தாண்டி கன்வர்ஜென்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறீங்க. அதனால தான் அவர் பக்கத்தில் விரும்பி உட்காந்தேளோ இங்கதான் உட்கார்ற மாதிரி இருந்துச்சு. இருக்கலாம், இயற்கையாகவே அப்படி உட்கார்ற ஒரு சூழல் வந்து வாங்க பழகலாங்கிறாரு. ஏன் இப்படி உருன்னு இருக்கிய? இல்லை, நான் உருன்னு இல்லை சார், நான் உருனுக்கு போகிறேன். நீங்கள் ஹரிஹரன் சார் நடத்தும் போது மகிழ்ச்சியாக இருக்கணும். என்னன்னு கேட்குறீங்களா சார்? அன்டெஸ்டட் பார்ட்டின்றார். பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு 70 விழுக்காடு வாக்கு வச்சுருக்குமா? 70-75 போலிங்கை தாண்டி வாக்கு வச்சிருக்க இயக்கம் தமிழ்நாட்டில் பிஜேபி மட்டும் தான். ஏன்னா தனியாக டெஸ்டட் காமிச்சிருக்கிறா. யார் முது கிடைக்கும், யார் தோல் கிடைக்கும், யாரோட தலை கிடைக்கும், ஏறி சவாரி செய்யக்கூடிய பார்ட்டி தான் பாஜக. ஓகேவா? ஏற்கனவே அண்ணாமலையை வச்சு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தான் தமிழ்நாட்டில் எதிர்கட்சின்னு பேச வச்சவர்கள் தான் இன்னைக்கு சார் அவங்க நிரூபிச்சு ஒரு 11% பலன் இருக்கு சார் அவங்க தலைமையில். அவர் மட்டும் பாஜக மட்டும் 11% வேற யாரும் கூட இல்லையா? கூட இருந்தவங்களுக்கு வாக்கு என்ன ஆச்சு சார்? நான் கேட்குறேன், பாஜக தமிழக அரசியல் களத்தில் தனியாக நின்று நீ சார் சொல்ற மாதிரி 75% போலிங்கை தாண்டி வாக்கு வாங்கியிருக்காங்களா சார்? தமிழ்நாட்டில் பாஜகவை யார் முதுகில் தூக்கக்கூடிய பாரமா தூக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்களா இல்லையா? பாஜக அப்படியே பாசமா நேசமா ரத்தன கம்ப விரிச்சு கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாரு. கையை கட்டி போட்டு வாயை மூடி போட்டு பேசல சார். என்ன நீங்க பேசுறீங்க சார்? அவர் பேசினாரா பாத்தீங்களா? எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அமைதியா உட்கார்ந்தார், பேசவே இல்லை. பிஜேபி பிரஸ் கான்ஃபரன்ஸ் அடுத்த நாள் ட்வீட் போட்டார்ல, அடுத்த நாள் எவ்வளவு முறை பேசினாரு? எங்க தலைமையில தான் கூட்டணி ஆட்சி இல்ல, எவ்வளவு உறுதியா பாஜக கொடி பின்னாடி பறந்து இருக்கும்போது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் நம்ம நாட்டில் பாத்தீங்கன்னா, அம்மா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் 4.5 வருஷமா முதலமைச்சராக இருந்தவர் வாயை மூடி அமைதியாக தான் இருந்தார்.
அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவோட ஒரு வாக்கு சரிவு இல்லாத நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சார் முதல் மாநாட்டிலே அறிவிச்சிட்டோம் பாஜக கொள்கை ரீதியான எதிரி சார். அப்படி நீங்க அறிவிச்ச அப்புறமும் கூட அவங்க தொடர்ந்து ஏன் சார் சொல்றாங்க? யாரு சொல்றாங்க? திரு ராம சீனிவாசன் சொல்றாரு, நயினார் மறுக்காம சொல்றாரு. தேவை அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க? ஏதோ ஒரு எண்ணமோ ஒரு ஃபீலரோ இல்லாம இந்த எண்ணம் ஒன்றும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா மக்களால் வந்து தொடர்ச்சியாக தோல்வியை சந்திச்ச கூட்டணி. எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், இடைத்தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், மாநகராட்சி தேர்தல், நீங்க எல்லா தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா மக்களால் புறக்கணிக்கப்பட்ட கூட்டணி. இந்த கூட்டணிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டா நம்ம வந்து ஆட்சி அதிகாரம் ஒரு அல்ப ஆசை தானே. நான் கேட்கிறேன், நிறைவேறாதா? கண்டிப்பா நிறைவேறாது சார். நீங்க நல்லா வச்சுக்கோங்க, தாவேகா எக்காரணத்து கொண்டும் பாஜக இருக்கக்கூடிய கூட்டணியில் அங்கம் வகிக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கையா இல்ல உங்களுக்கு கொடுத்த உத்தரவாதமா? நான் வந்து பாத்தீங்கன்னா அங்க என்ன நடக்குது, என்ன நடந்துட்டு இருக்கா தெரிஞ்சுதான் நான் பேசுறேன். நான் வந்து சும்மா வந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அவங்க 1000% பாசிச பாஜகவோட தமிழக வெற்றி கழக தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டார். திரு குமார் அதுக்கு பதில் சொல்லுங்க. அவங்க இவ்வளவு தெளிவா சொல்றாங்கல்ல, கொள்கை எதிரின்னு அறிவிச்சாச்சு, ஒருபோதும் கிடையாதுன்னு சொல்லியாச்சு, தொடர்ந்து எதிர்க்கிறாங்க, மீறியும் பாஜக ஏன் அழைக்குது? சார் பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு ஒன்று இருக்குது சார். கால சூழலுக்கு ஏற்றவாறு சக்சீடுங்கிற இடத்த பிடிக்கணும் அப்படின்னாக்கா அதை என்கேஜ் பண்ணணும்னா அரசியல் கட்சிக்கு ரொம்ப டாப் லெவல் ப்ரியாரிட்டி என்னென்னா ஜெயிக்கணும், பவர் வந்து அதிகாரப்பூர்வமான அதிகாரம் அந்த கட்சிக்கு வரணும். அப்படின்னாக்கா இந்த முடிவை அந்த லெவலில் என்ன முடிவு எடுக்கணுமோ அந்த முடிவை திரு விஜய் அவர்களுக்கும் நல்ல அட்வைசர்ஸ், பொலிட்டிக்கல் அட்வைசர்ஸ் யாராவது இருப்பாங்க. உனக்கு இப்போ 40 லட்சம் ஓட்டு வந்தாலும் எந்த இடத்துலையும் ஜெயிக்க முடியாது, எல்லா இடத்துலையும் பரவலாக ரசிகர்கள் இருக்காங்க, இளைஞர்கள் போடுவாங்க. அடித்தளம் அமைக்கிறது விட ஒரு 25-30 எம்எல்ஏ வந்தாங்கன்னா அதுதானே வெயிட்டு. அது அதிகாரப்பூர்வமான ஒரு பார்ட்டியாக மாறிடும் இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் அவர் மிஸ் பண்ணவே முடியாத அந்த மாதிரி தானே வரும். ஆரம்பத்திலே நேர எடுத்த அடுப்பில் போய் சிஎம்மா உட்காரணும்னு அவர் நினைக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு அரசியல் இது அது எம்ஜிஆர் மாதிரி நினைக்க முடியாது. நினைக்கிறீங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பர்சியூ பண்ணி கூட்டணி முயற்சி செஞ்சது போல யார் கூட சேர்றாரோ அது போல பாஜக திரு விஜயோடையும் பர்சியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கொண்டு வர விரும்பும்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இதெல்லாம் கடுது. அவர் மெயினா அவருக்கு பின்னால் இவ்வளவு கூட்டம் ஏன் வருதுன்னா, இப்போ டெல்லியில் ஒரு உதாரணத்தை சொல்றேன். அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய உண்ணாவிரதத்தை நானும் மிஸ்டர் கல்யாணம் நாங்கள் 2 பேரும் துவக்கி வச்சோம் ஆரம்பத்தில் 2011. அன்னைக்கு நடந்த கதை, அவர் ஊழலை எடுத்ததுனால தான் அவர் இவ்வளவு தூரம் ஆட்சிக்கு வர முடியுது. இவ்வளவு பிரபலமான அவரை போல ஒரு பிரபலமான தலைவரை நான் முடிச்சிடறேன். ஊழலைங்கிற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து அதுக்கு எதிராக நான் ஃபைட் பண்ணாரு. அதை மக்கள் நம்புறாங்க. சரி, அந்த நம்பிக்கையில தான் அவருக்கு இவ்வளவு பெரிய வலுவான ஒரு லீடர். என்னோட கேள்வி வேற. இல்ல அதே தான் தமிழ்நாட்டுக்கு அப்ளை ஆகும். பிஜேபி பர்சீவ் பண்ணுமா விஜய் அலையன்ஸ்க்கு கொண்டு வரதுக்கு? அந்த முயற்சியை செய்யுமா? உங்க நான் ஒரே பாயிண்ட் சொல்லிடுறேன். அதாவது விஜய் அவர்களுக்கு சினிமாவில் பிரபலமா இருக்கக்கூடியவர், ரிட்டையர்ட் ஆகல, லைவ்ல இருக்கிறவர், அவருக்கு எங்க போனாலும் அவருக்கு 10,000-15,000 கூட்டம் போகக்கூடிய ஒரு இதுல இருக்கிறார். அவர் ஊழல் எடுக்கார், சில திரைப்படங்கள்ல ஊழலுக்கு எதிராக நடித்திருக்கிறார். அதை நம்பி அவருக்கு வரவேற்பு ஜாஸ்தி இருக்கிறது. அதுல அவர் உறுதியாக இருப்பார். அந்த உறுதி மத்திய பாஜக கிட்டே இருக்கிறது, மோடி கிட்டே அது இருக்கிறது. இல்ல நான் கேட்ட கேள்வி அது அல்ல. பிஜேபி பர்சியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அவர் வந்தா கண்டிப்பா அதுல என்ன சந்தேகம்? அதுக்கு அழுத்தங்கள் இருக்கு. இல்ல பிஜேபியோ அல்லது எடப்பாடி கூட சேர்றாரா, இவங்க தமிழ்நாட்டுக்குள்ள பாலிடிக்ஸ் அது தெரியாது.